வணக்கம். 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி படிச்சேன். அதில என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவை பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில உள்ள இருக்கிற ஒரு கிராமத்தில, அதாவது வனப்பகுதியோட ஒட்டி இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ள காட்டு மாடு ஒண்ணு உள்ள புகுந்துருச்சு. உள்ள புகுந்து ஏகப்பட்ட சேதாரங்கள் ஏற்படுத்தியிருக்குது. அத தடுத்து அத திருப்பி காட்டு பகுதிக்குள்ள அனுப்ப சென்ற வன காவலர் அசோக்குமார் என்பவர் அந்த மாடு தாக்கி பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார். இது மிகுந்த வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியாகும். இப்போ இந்த பொதுவாகவே வனவிலங்குகளும் மனிதர்களும் மோதல்கள் அதிகமாயிட்டே இருக்குது. வர்ற கோடை காலம் என்பதால் இன்னும் அது அதிகமாகும். ஏன்னா அது நீர் ஆதாரத்துக்காகவும் உணவுக்காகவும் ஊருக்குள்ள வர ஆரம்பிக்கும். தமிழக அரசும் வனத்துறையும் உடனடியாக இந்த மாதிரி மோதல்களை தடுக்கிறதுக்கான ஆவணங்கள் செய்ய வேண்டும். வனத்துறைகளோட பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு வேணும். இதை தடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சிறு வேலிகள் அமைக்கலாம். அதுபோக நீருக்காக தான் அதிகமாக உள்ள வருது. உணவுக்காகவும் நீர் தொட்டிகளை காட்டுப்பகுதியிலும் ஊர் பகுதிக்கும் நடுவில் இருக்கிற பெரிய நீர் தொட்டிகள் அமைத்து விலங்குகளுக்கு நீர் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். உணவுகள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். தமிழக அரசு விரைந்து இதை செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.